சார், தொடர்ந்து பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் மேலாக தொடர் பயணங்களை சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் திரும்ப 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 இவர்கள் இந்த பார்ட்டி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எவ்வளோ நாள் பிஜேபி சொல்கிறத கேட்டுட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற காரணத்தினால் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி நீக்கப்பட்டார். அப்படி இருக்கும்போது இது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பார்ட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வேண்டுமென்றே முன்வைக்கப்படுகிறதா, இல்லை நிஜமாலுமே இந்த பார்ட்டி அப்படி தான் செயல்பட்டு இருக்கா? இல்லையா, இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பேரணியை துவக்கி வைத்தார் என்பதற்காகவே மிக மூத்த தளவாய் சுந்தரம் எடப்பாடியுடைய வலதுகரமாக இருந்தார். புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்தார். அவரையே நிறுத்தி வைத்திருந்த அதே எடப்பாடி இந்து முன்னணி நடத்தின முருகர் மாநாட்டுக்கு பிரதிநிதிகளை அனுப்பினார். அங்கே திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வேலோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களையெல்லாம் சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கருத்தை தத்துவத்தை அழிக்க வர்றதுக்கு வாமுருகான்னு கூப்பிட்டு அழைச்சது போது இவங்கெல்லாம் மேடையில் இருந்தாங்க. அதுக்கு கூட பெரிய எந்த கடுமையான எதிர்வினையெல்லாம் ஆட்டல. அப்போ அவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியோட ஒரு அங்காக, இந்துத்துவ பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அது பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள், நாக்பூர் ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டுக்குள் அது பயணிக்கிறது என்கிறத முதல்ல உலகத்துக்கு தனியரசு தொடர்ந்து அதை சொன்னேன். அது நாளடைவில் அது யாரும் மறுக்கலை. இப்பொழுது வரை இப்போ கடைசி எங்கள் முருகன் பாஜகவினுடைய தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் மாநில தலைவர், இப்பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்கிறாரு, பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் நான் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இயங்குவதை போல அதிமுகவும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இயங்குறதுல என்ன பிழை, என்ன தவறு, ஆகவே அதை அக்செப்ட் பண்ணுறார். கிட்டத்தட்ட அதை மறுக்கவோ அது பிழை என்றும் சொல்லலை. சரி, பரவாயில்ல, அவருக்கு ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த ஒரு முருகன், அவர் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துகிறது வழிநடத்துகிறதுனா அவருக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இப்பொழுது இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், அப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு களத்தில் பரப்புரை நடத்துகிறாரா? இப்போ கூட நீங்கள் ஒரு மூத்த நெறியாளர் அரவிந்த் தாசினியா சொன்னீங்க, அதாவது எடப்பாடியார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்தல் பரப்புரையை துவக்கி வீரியமாக தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் அல்ல சொல்கிறது, அல்லது அதை முருகன் ஆமோதிப்பது, இவைகள்லாம் ஒரு தடுமாற்றத்தை தராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடாவை வச்சீங்க. அது எந்த இடத்துலையாவது எடப்பாடியார் அதிமுகவின் கொள்கை வேறு பாஜகவின் கொள்கை வேறுன்னு அப்படி வேறுபட்ட என்ன கொள்கைன்னு இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ, ஒரு மூத்த ஒரு திராவிட கருத்தியலில் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் புகழேந்தி அண்ணன் மறுப்பார். ஆனால் இங்கே புதுக்கோட்டை சீனிவாசன் எடப்பாடி அவருடைய அந்த கருத்துக்கு வலிமை சேர்க்கிற அளவில் நாங்கள் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் எடப்பாடியை சார்ந்திருக்கிற, எடப்பாடியை ஆதரிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த இடத்திலாவது ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவ கொள்கை திராவிட கருத்தியலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு எதிரானது, அது சனாதனத்தை, அது வர்ணபேதத்தை போதிக்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு 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 மார்க்கம், மதம். சரி, பரவாயில்ல, அது கூட இறை நம்பிக்கை, ஒரு மதத்தை பரவாயில்ல. ஆனால் அந்த மதத்தை, அந்த மதம் மூலமாக இருக்கிற இறைவனை வழிபடுகிற ஒரு பெரும்பான்மை மக்களை அரசியல் மயப்படுத்தி அவர்களிடம் வாக்குகளை பெற்று மதசார்பற்ற இந்தியாவில் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அரசியல் சாசனப்படி நடக்க வேண்டிய இந்த இந்தியாவை ஒரு மதத்தின் அரசாக மாற்றுவதற்கு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் முயற்சிக்கிறது. அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய இலக்கு. ஆனால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அதுவல்ல. அது மதசார்பற்ற இந்தியாவை பாதுகாப்பது, சமூக சமத்துவத்தை, சமூக நீதியை பாதுகாப்பது, பெண்ணடிமை தனத்தை ஒழிப்பது, மூட கருத்துக்களை சமூகத்திலிருந்து அகற்றுவது போன்ற ஒரு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய உலகத்தின் மிக முக்கியமான தத்துவத்தை கொண்டிருக்கிற தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி நிற்கிற அதிமுக, அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் காலத்தில் இந்த 8 ஆண்டுகளில் எந்த இடத்திலாவது ஆர்எஸ்எஸ் கருத்துக்கு எதிராக
ஒரே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாவது கருத்தியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்த்ததாக வரலாறே கிடையாது. அப்போ நாம் அதை தான் சொன்னோம். அப்போ அவர்கள் பாஜகவின் ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டு அம்மாவின் மறைவுக்கு பிறகு வகுப்பு ஆசிரியர் அல்லது பாடத்திட்டம் அதிமுகவின் சிலபஸே மாறி போச்சு. அதிமுகவுக்கு வந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பாடத்திட்டம் தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த அளவில் தான் அந்த பாடத்தை தான் இந்த அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களுக்கு வகுப்படுத்திட்டு இருந்தாங்க, போதித்து வந்தார்கள். அதில் பட்டம் பெற்றார்கள், சில பேர் பிஹெச்டியே பண்ணாங்க, அவரெல்லாம் அமைச்சரானார்கள், பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வந்தாங்க. எங்கள் புகழேந்தி என்ன மாதிரியெல்லாம் ஒரு மாநிலத்துக்கே பொதுச் செயலராக வந்தாங்க. எந்த அடிப்படையில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பகுத்தறிவு தத்துவத்தில், திராவிட தத்துவத்தில் வலிமை பெற்று தான் இந்த பொறுப்புகள் அவங்கெல்லாம் பொறுப்பாளர்களாக வந்தாங்க. எடப்பாடி வந்த பிறகு தான் இப்போ நீங்கள் பாஜகவிலிருந்து வந்தவர்களெல்லாம் தலைமை முக்கிய பொறுப்புகளுக்கு வந்தாங்க. அதில் நீங்கள் ஆஸ்பர் சாமிநாதன் அந்த பொறுப்புக்கு வந்தார். அப்புறம் பாஜகவிலிருந்து வந்த நிர்மல்குமார் அந்த பொறுப்புக்கு வந்தார். மாநில பொறுப்புக்கே வர்றாங்க. எந்த பொறுப்புக்கு? கொள்கைகளை, அன்றாட அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளை, சமூக ஊடக, அதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு வச்சுருக்காங்கல்ல, அந்த பிரிவினுடைய அவங்க சுப்பீரியர் லீடர், அவங்க தான் சீஃப், அவங்க தான் ஹெட்டு. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ்ஸுக்காக பாஜகவுக்கு வேலை செய்தவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்து அந்த கருத்துக்களை பரப்பினார்கள். சார், ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான் சார். நீங்க சொல்லக்கூடிய ஆஸ்பயர் சுவாமிநாதனை நியமித்ததே மேடம் ஜெயலலிதா தான் சார். மேடம் ஜெயலலிதா காலத்திலேயே அவர் வந்துட்டார் சார் உள்ள. சிடி நிர்மல்குமார் வேணா சொல்லுங்க, அவர் அண்ணாமலை கூட சண்டை போட்டுட்டு வந்தாரு, அதனால இவங்க உள்ள இழுத்து போட்டு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. ஐயா இப்ப பாஜகவில் இருந்து இல்ல நான் ஒன்றும் தவறு சொல்லலையா. ஒரு பணியாளராக நியமிக்கிறது வேற. ஆனால் ஒரு தத்துவத்தை பரப்புவதற்கான அந்த வெற்றிடத்தை, ஒரு தத்துவத்தை பரப்புவதற்கு நியமிக்கிறது வேற. அம்மா கிட்ட இருக்கிற வரைக்கும் மைத்ரேயன் ஒரு பணியாளர். மைத்ரேயன் பாஜகவிலிருந்து வந்தார், தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர். உங்களுக்கு நல்லா தெரியும், மயிலாப்பூரை சார்ந்த அந்த உயர் சமூகத்தை சார்ந்தவர் தான் எங்கள் அண்ணா மைத்ரேயன். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவிடம் வந்துவிட்டு அந்த கருத்துக்கு மாறாக எங்கேயாவது பேச முடியுமா? இந்துத்துவ கருத்துக்களை அவர் எங்கேயாவது நாடாளுமன்றத்திலோ அல்லது இங்கே அதிமுகவுக்குள்ளே பேச முடியுமா? ஆஸ்பர் சாமிநாதன் எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எப்போவாவது ஒரு இடத்துலையாவது எங்கேயாவது தந்தை பெரியார் குறித்து, பேரறிஞர் அண்ணா குறித்து, திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேச முடியுமா? ஓகே. ஆனால் நீங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனோட சேர்ந்து இந்த கட்சியை உடைப்பதற்கு யார் அதில் மூல கருவியாக இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அம்மாவினுடைய அந்த உடல்நிலை குறித்து மிக கடுமையாக பரப்புரையை எதிர்ப்பு நிலையில் நிறுத்தினது சாமிநாதன் அவரே சொல்றார். 50 லட்சம் அதாவது வாட்ஸ்அப் குழுக்களை அந்த எங்களுடைய வலைத்தளத்தில் தான் அப்படி ஒரு, அதாவது அதிமுகவினுடைய இந்த எடப்பாடி அல்லது சின்னம்மா இந்த அணிக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம்னு அவர் சொன்ன வாக்குமூலம். நான் கூட சொல்லலை, அவர் தொலைக்காட்சியில் சொன்ன வாக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்போ யார் அந்த பிரிவுக்காரன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு அப்போ கருவியாக இருந்தது யார்? குருமூர்த்தி. அப்போ குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணன் ஆர்எஸ்எஸ்காரர், ஆஸ்பர் சாமிநாதன் ஆர்எஸ்எஸ்காரர். அவருக்கு அந்த நேரத்தில் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் துணை போய் அதிமுக அப்பொழுது பிளவுபட்ட காலத்திலிருந்து இப்பொழுது எடப்பாடியினுடைய இன்று பிரச்சாரத்து வரைக்கும் எந்த இடத்துலையாவது அதிமுகவின் 4 ஆளுமைகள், சின்னம்மாவோ, டிடிவியோ, ஓபிஎஸோ, எடப்பாடியாரோ, எடப்பாடி சார்ந்த எந்த ஆளுமைகளாவது ஆர்எஸ்எஸ் கருத்துக்கு எதிராக, பாஜகவின் கருத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசவே முடியாது. ஏன்னா ஆகவே அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டு களத்துக்கு வந்துட்டாங்க. ஆகவே அது ஒரு பெயரளவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சியின் பெயர் இருக்கிறது. அது ஒரு நாக்பூர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் துணை பிரிவாக மாறி இருக்கிறது கவலைக்குரிய விஷயம். இனிமேலாவது எடப்பாடியார் அல்லது மற்ற ஆளுமைகள் எல்லாம் திருந்தி ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் கருத்துக்களை 2.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உதிரத்தில் பாய்ச்ச வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஓகே சார், ஓகே. தனியரசு சார் வணக்கம். தனியரசு சார், ஒரு தெளிவுபடுத்துதலை கொஞ்சம் விலாவரியாக செய்ய வேண்டிய தேவை அதிமுகவிற்கு இருக்கிறதா? ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வழக்கறிஞர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலுக்காக இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்பாக இருந்த யூபிஏ கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுன்னா அது மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக தான் தலைமை. இந்தியா கூட்டணி அது நேஷன் வைடு, ஸ்டேட்டில் இவங்க மட்டும்தான். அப்படி இந்த கூட்டணிக்கு ஏதாவது பேர் இருக்கா?
எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஏதாவது ஒன்று இவர்களுக்கு இருக்கான்னு கேட்கிறாரு. இந்த இந்த தெளிவுபடுத்தலை அதிமுக செய்யணுமா சார்? இல்லை, அதுதான் இந்த சிக்கலை. இப்போ நீங்கள் அதிமுக எடப்பாடியா இருக்கும், பாஜக அமித்ஷாவுக்கும் அது இடைப்பட்ட நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் துண்டிக்கப்பட்ட உறவு, தேர்தல் உறவு மீண்டும் அது வந்து உறவு உறுதி செய்யப்பட்டு நம்ம தலைநகர் சென்னையில் அமித்ஷா அறிவிக்கிறார். அப்போ வந்து என்டிஏல வந்து அதிமுக இணைந்து விட்டது. வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு எடப்பாடி வச்சுக்கிட்டு தான் சொன்னார். அவர் ஒன்றும் மறைமுகமாகலாம் சொல்லலை, அமித்ஷாவெல்லாம் ஒன்றும் ஏமாத்துறது அப்படிலாம் இல்லை. அவர் வந்து வெளிப்படையாக சொல்லி அதிமுகவை, எடப்பாடியை அவர் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு தான் பேசுகிறார். அப்போ அண்ணாமலை இருக்கிறாரு. அப்போ அவங்க நீங்கள் பாப்பா முனுசாமி என்ன, எங்கள் எஸ்பி வேலுமணியெல்லாம் வலதுகரமாக இவங்க தளபதி இருக்கிறாங்க. பகிரங்கமாக சொன்ன பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால் அதை மறுக்க முடியல, அல்லது யாராலையும் மறுக்க முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து 2026 அதிமுக முதலமைச்சராக எடப்பாடியை வர்றாருன்னு வச்சுக்கிட்டா கூட பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடியாரை ஒரு பாஜகவுடைய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு இந்துத்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக அவர்களை உருமாற்றிய பிறகு அந்த இடத்துல எடப்பாடி இருந்தால் என்ன, அண்ணாமலை இருந்தா என்ன, முருகன் என்ன இருந்தா என்ன, எங்க சீனிவாசன் இருந்தா என்ன, எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக இந்த நாட்டை வழிநடத்துவார்கள் என்றால் அது எதுக்கு எடப்பாடி எதுக்குங்கிற, அதுல முருகன் எதுக்கு, அண்ணாமலை எதுக்கு? ஆகவே தத்துவ ரீதியாக எடப்பாடியை ஒரு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதியாக மாற்றிவிட்ட பிறகு இவர்கள் ஏக்நாத் சிண்டே இருந்தாருன்னா அங்கே நீங்கள் பட்னாவிஸே இருந்தாருன்னா அதுதான் சிக்கல. அங்கே மாஞ்சி இருந்தாருன்னா, நிதிஷ் இருந்தாருன்னா, ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பெயரளவில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், தெலுங்கு தேச கட்சி தலைவர். அது மாதிரி இருக்கு. ஆகவே ஒரு தத்துவ மடைமாற்றம் இங்கு பெரிய அளவில் ஊடுருவி சிதைத்து விட்டது அதிமுகவை பாஜக. அந்த சிதைவுக்கு இரையாகி விட்டது அதிமுக. ஆகவே தமிழ்நாடு மட்டும் எஞ்சி இருந்த தமிழ்நாடு சமூக நீதி, சமத்துவம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இந்த மூட கருத்துக்களுக்கு எதிரான ஒரு அறிவு இயக்கம் இங்கு பட்டு போய் வருகிறத நம்ம கவலையோடு பார்க்குறோம். ஆகவே அதிமுக இனிமையாவது திருந்தி ஒரு தந்தை பெரியாரின் பாதையில் தன்னுடைய அரசியல் இயக்கத்தை எடப்பாடியார் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஓகே.